பா. ரஞ்சித் அவர்களுடைய இயக்கத்துல விக்ரம் அவர்களுடைய தலை சிறந்த நடிப்புல வெளியா இருக்கக்கூடிய ஒரு படம் தான் தங்கலாம். இந்த வேலையை செய்யறதுக்கு நம்மளை விட வேற ஆளே கிடையாது. அந்த படம் பாதி பேருக்கு பிடிச்சிருக்கு, பாதி பேருக்கு பிடிக்கல, பாதி பேருக்கு புரிஞ்சிருக்கு, பாதி பேருக்கு புரியல. அது வேற டிபார்ட்மெண்ட், அதை விட்டுருவோம். ஆனா இந்த படம் அப்படிங்கிறது வரலாற்று ரீதியான உண்மையான நிகழ்வுகளை தழுவி எழுதப்பட்ட கதைக்களம் கொண்ட ஒரு திரைப்படம் அப்படின்னு ரஞ்சித் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அப்போ இதுல எந்த அளவுக்கு வரலாற்று ரீதியான தரவுகள் சரியா இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்ல. அதுலேயும் நிறைய ரெஃபரன்சஸ் அப்படிங்கிறது வருது. கோலார் தங்க வயலை பற்றியான ரெஃபரன்சஸ் வருது. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதே மாதிரி சோழர்கள் பற்றின ரெஃபரன்ஸுங்கிறது அப்படியே மெல்லிசா வந்துட்டு போகுது. அதுவும் அவங்க மேலே குற்றம் சுமத்துற மாதிரியான ரெஃபரன்ஸோட வந்துட்டு போகுது. அது எந்த அளவுக்கு உண்மை. அதே மாதிரி ஆங்கிலேயர்கள் யார், அவங்களுடைய ஆட்சி முறை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றின ரெஃபரன்ஸும் கூட வருது. எக்ஸலன்சி மிஸ்டர் கிளமன் துரை அவரோ உங்க உபகாரம் நாடி இந்த கிராமத்துக்கு விஜயம் பண்ணியிருக்கார். அது எந்த அளவுக்கு வரலாற்று ரீதியாக சரியா இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும்ல. அதை தான் இன்னைக்கு முழுசா பார்க்க போறோம். வெல்கம் டு பிக் பேங் போகன். நான் உங்கள் போகன். இன்னைக்கு தங்கலான உரசி பார்த்து அது உண்மையான பொண்ணா இல்ல போலியா அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. இதுல நம்ம தங்கலான் படத்தை பத்தின ரிவ்யூவை பார்க்க போறதில்ல. தங்கலான் படத்தோட ரிவ்யூவை நம்ம சினிமா போகன்ல முடிஞ்சா பார்த்துருவோம். தங்கலான் படத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வரலாற்று ரீதியான விஷயங்கள் எந்த அளவுக்கு சரியா இருக்கு இல்ல தப்பா இருக்கு அப்படிங்கிறத அலசி பார்க்கறது தான் இந்த பதிவு. முதல்ல தங்கலான் அப்படின்னா என்ன, தங்கலான்ங்கிற பேர்ல இந்த படம் ஏன் எடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறதுல இருந்து நம்ம தொடங்கலாம். இந்த தங்கலான் அப்படிங்கிற இந்த படம் கோலார் தங்க வயலுக்கு பிரிட்டிஷ்காரங்களால அழைத்து செல்லப்பட்ட தலித் மக்களுடைய கதையை பேசக்கூடிய ஒரு திரைப்படம். அதுலேயும் குறிப்பா பறையர் இன மக்களுடைய கதையை பேசக்கூடிய ஒரு திரைப்படம். ஏன்னா அதிகமா பறையர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் கோலார் தங்க வயலுக்கு பிரிட்டிஷ்காரங்களால வேலை செய்யறதுக்காக கொண்டு போகப்பட்டாங்க. அப்படி அந்த பறையர் இன மக்கள்ல இருக்கக்கூடிய ஒரு உட்பிரிவு சாதியின் பெயர் தான் தங்கலான். இந்த தங்கலான் சாதியை பற்றிய குறிப்புகள் அப்படிங்கிறது 1881 பிரிட்டிஷ்காரங்களால எடுக்கப்பட்ட சென்சஸ்ல கூட பதிவாயிருக்கு. கிட்டத்தட்ட 84 சாதி பிரிவுகள் பறையர் இனத்துக்குள்ள இருக்கு. அதுல ஒரு சாதி பிரிவினர் தான் தங்கலான் அப்படிங்கிறத அந்த சென்சஸ் ரிப்போர்ட்ல பதிவு செய்யறாங்க. 1890க்கு மேல இருக்கக்கூடிய சென்சஸ்ல இதே பறையர் இன மக்களுடைய உட்பிரிவுகள் 300க்கு மேல இருக்கு அப்படிங்கிறதையும் பதிவு செய்யறாங்க. அதே சமயத்துல தங்கலான் சாதியை பற்றின இன்னொரு தெளிவான பதிவு அப்படிங்கிறது 1909 தென்னிந்தியாவுடைய சாதிகளும் இனக்குழுக்களும் பத்தின புத்தகத்தை எழுதின எட்கர் தர்ஸ்டனுடைய டீட்டெயிலான புக்ல இடம்பெற்றிருக்கு. தங்கலான் அப்படிங்கிற பேர்ல இருக்கக்கூடிய சாதியை பற்றின விவரத்தை அதுல பதிவு செய்யறாரு. தங்கலான் அப்படிங்கிறதுக்கு ஊர்காவல்காரன் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு. ஊரை காக்கக்கூடிய வேலைகளை இவங்க செஞ்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே சமயத்துல தலித் மக்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஊர்ல இந்த தங்கலான்கிறவங்க தான் தலைவர்களாகவும் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. 1906 மெட்ராஸ் மியூசியத்துக்காக ஆந்த்ரோபாலஜி அப்படிங்கிற நூலை எழுதின கருணாகரன் அவர்களும் இதே கருத்தை தான் தன்னுடைய புத்தகத்துல பதிவு செய்யறாரு. அதே சமயத்துல இந்த பேருக்கு இருக்கக்கூடிய இன்னொரு அர்த்தம் என்ன சொல்லுவாங்கன்னா, தங்கலான் ஊருக்குள்ள தங்குறதுக்கு அனுமதி அளிக்கப்படாதவங்க அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய விதமா இந்த பேருங்கிறது அவங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க. ஆனா இதுல எது உண்மை அப்படிங்கிறத உறுதிப்பட நம்மளால சொல்ல முடியல. அதே சமயத்துல தங்கத்தை எடுக்கக்கூடிய ட்ரைப்ஸா இருந்தவங்க தான் தங்கலான். அவங்க பறையர்களுடைய ஒரு உட்பிரிவா இருந்தாங்க. அந்த பேரை தான் படத்துக்கும் பேரை வச்சிருக்காரு ரஞ்சித் அவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதற்கு சரியான தரவுகள் அப்படிங்கிறது இல்லை. அதே சமயத்துல படத்துல ஒரு டயலாக் வரும், தங்கத்தை பரம்பரையா எடுத்துக்கிட்டு இருந்த ஒரு இனம் நாம தான், அதனாலதான் நம்மளை கூப்பிட்டு போறதுக்காக பிரிட்டிஷ்காரன் வந்திருக்கான், நம்மளை விட்டா ஆளே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு டயலாக் வரும். சோழர் காலத்திலிருந்து முஸ்லிம் ராஜாவான திப்பு சுல்தான் காலத்து வரைக்கும் உங்க ஆளுங்க தான் பொண்ணு எடுக்க உதவி பண்ணிருக்கா. இது வரலாற்று ரீதியா உண்மையான்னு பார்த்தா உண்மைதான். பறையர் சமூகத்தை சார்ந்த ஒரு சில உட்பிரிவை சார்ந்த மக்கள் இப்படி தங்கத்தை ஆற்றுப்படுகைகள் ஓரம் சல்லடை போட்டு எடுக்கிறதையே தொழிலா கொண்டவங்களா இருந்தாங்க. இப்படி ஆற்றுப்படுகைகள் எடுக்கிறது மட்டும் அவங்களுடைய தொழிலா இல்ல, அதுக்கப்புறமான காலகட்டத்துல ஆசாரிகள் இருந்தாங்கல்ல, தங்க ஆசாரிகள், அவங்க தங்க நகைகள் செய்யும் போது சேதாரமா தங்கம் சில்லறையா விழும் இல்லையா, அதை சேகரிக்கிறதையுமே தங்களுடைய வழக்கமா வச்சிருந்த கூடிய ஒரு சாதியினரா இருந்தாங்க. இப்படி தங்கத்தை சல்லடை போட்டு எடுக்கக்கூடிய ஒரு சாதியினரா ஜலகடுகு அப்படிங்கிற ஒரு சாதியினரை பத்தின குறிப்பை தர்றாரு எட்கர். இந்த ஜலகடுகு அப்படிங்கிற சாதியினர் ஆந்திராவை பூர்வீகமா கொண்டவங்களா இருக்காங்க. ஜலம்னா தண்ணீர், கடுகு அப்படிங்கிறது சல்லடை செய்யறத குறிக்கும். அதுதான் இவங்களுடைய பேரா இருந்துச்சு ஜலகடுகு அப்படிங்கிறத எட்கர் தன்னுடைய நூல்ல பதிவு செய்யறாரு.
அதே சமயத்தில் இப்பவும் இந்த சாதியினர் இருக்காங்களா அப்படிங்கிறத உறுதியாக என்னால் சொல்ல முடியல. ஒரு சில செகண்ட் நேமில் இந்த பேரை பார்க்க முடியுது. ஆனால் இப்போ அவங்க என்னவா இருக்காங்க, அதே மாதிரி எந்த கேட்டகரியில் இருக்காங்க, எஸ்சி கேட்டகரியில் இருக்காங்களா, ஓபிசி கேட்டகரியில் இருக்காங்களா, பிசி கேட்டகரியில் இருக்காங்களாங்கிறத என்னால் உறுதியாக கண்டுபிடிக்க முடியலை. ஃப்யூச்சரில் வேணால் கண்டுபிடிச்சி உங்களுக்கு சொல்கிறேன். சரி, அடுத்த விஷயத்துக்கு வரும். எந்த அளவுக்கு துல்லியமாக 19th செஞ்சுரியில் இருந்த மக்களை விஷுவலாக நமக்கு காட்டியிருக்காங்க படத்தில் அப்படிங்கிறதுக்கு வரும். ஆங்கிலேயர்களுடைய ஆடை ஆபரணங்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஜமீன்தார்கள் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத நிறைய படங்களில் பார்த்துருக்கோம். ஆனால் அடித்தட்டு மக்களாக இருந்தவங்க எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத உண்மையிலேயே ரொம்ப துல்லியமாக நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காமிச்சிருக்காங்க படக்குழு. இந்த ஃபோட்டோவை பாருங்க. 1909 எடுக்கப்பட்ட தங்கலான் இனக்குழுவை சார்ந்த பறையர்களுடைய புகைப்படம் இது. இந்த புகைப்படத்துல இருக்கிற அதே மாதிரியான ட்ரெஸ் கோட்ல, அதே மாதிரியான ஹேர் ஸ்டைல்ல தான் தங்கலான் படத்துலையும் நீங்க அத்தனை கதை மாந்தர்களையும் பார்க்க நேரிடும். அந்த அளவுக்கு துல்லியமா 19th செஞ்சுரியில இருக்கிற மாதிரியான காஸ்டியூம்ஸ், அதே மாதிரி ஹேர் ஸ்டைல், செட் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு ஏகப்பட்ட விஷயங்களை ரொம்ப நுணுக்கமா கவனிச்சு செதுக்கி உருவாக்கியிருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப். அதே மாதிரி படத்துல பேசப்பட்டிருக்கக்கூடிய இன்னொரு முறைங்கிறது ஜமீன்தாரி சிஸ்டம், ரயத்வாரி சிஸ்டம். படத்துல ஒரு சீன் வரும். என்னன்னா, ஜமீன்தாரா இருக்கக்கூடியவர் விக்ரம் அவர்களுடைய நிலத்தை எப்படியாவது அபகரிச்சுக்கணும்னு சொல்லி சூழ்ச்சி செஞ்சு அபகரிக்கிறதுக்கான முயற்சி எடுப்பார், அபகரிச்சிருவார். இந்த ஜமீன்தாரி முறை இருந்துச்சானா இருந்துச்சு. நிலத்துல விளையக்கூடிய பயிரில் 50% வரியா வாங்குற அளவுக்கு நிலைமைங்கிறது தமிழ்நாடு முழுக்க, ஏன் இந்தியா முழுக்கவுமே இருந்துச்சு. இந்த பணத்தை, இந்த வரியை வசூலிச்சு பிரிட்டிஷ்காரங்களுக்கு கொடுக்கறதுக்காக இடைத்தரகர்களா நியமிக்கப்பட்டவங்க தான் ஜமீன்தார்கள். அவங்களுக்கு கீழே ஒரு பெரிய நிலப்பரப்புங்கிறது ஒப்படைக்கப்பட்டிருக்கும். அவங்க அந்த நிலப்பரப்புல இருந்து அங்க விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகள் கிட்ட இருந்து வரியை வசூலிச்சு பிரிட்டிஷ் அரசுக்கு ஒரு பங்கை தருவாங்க, மீதி பங்கு அவங்க வச்சுப்பாங்க. இப்படிப்பட்ட சிஸ்டம் தான் அதுல இருந்துச்சு. ஆனா அதுல ஒரு டயலாக்ல ரயத்து வாரியா நீ இவ்வளவு தொகை எனக்கு தரணும், அந்த தொகையை ஜமீன்தாரே கட்டிடுவாரு, அதுக்கு பதிலாக உன் லேண்டை வந்து நீ ஜமீன்தாருக்கு கொடுத்துடணுங்கிற மாதிரி ஒரு டைலாக்குங்கிறது வரும். இந்த ரயத்துவாரி சிஸ்டம்ங்கிறது எப்படி கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னா, ஜமீன்தாரி சிஸ்டத்தை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பிரிட்டிஷ்காரங்க அதை கொண்டு வராங்க. ஜமீன்தாரிங்கிறவர் இடைத்தரகராக இருக்கார்ல, அதை நீக்கிட்டு நேரடியாக மக்கள் கிட்ட இருந்து வரியை வசூலிக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் ரயத்வாரி. ரயத் அப்படிங்கிற வார்த்தைக்கு விவசாயிகள், உழவர்கள் அப்படிங்கிற அர்த்தம். ஜமீன்தாரி சிஸ்டத்தில் என்ன முறை வந்துச்சுன்னா, அவருக்கு தான் லேண்டு சொந்தங்கிற மாதிரியான ஒரு நிலைமைங்கிறது உருவாச்சு. வரி கட்ட முடியலன்னா அந்த லேண்டு ஜமீன்தாருக்கு போயிடும், அதுல அவங்க அடிமைகளா வேலை செய்ய வேண்டிய நிலைமைங்கிறது உருவாச்சு. ஆனா ரயத்துவாரி சிஸ்டத்துல நிலத்துக்கு சொந்தக்காரங்க உழவர்களாவே இருந்தாங்க. அவங்க நிலத்தை வந்து பயிரிட்டு அதுல இருந்து கிடைக்கக்கூடிய பணத்தை ரயத்து வாரியா செலுத்துறதுக்கான வாய்ப்புங்கிறது கொடுக்கப்பட்டுச்சு. சிஸ்டம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா அதுல ஏகப்பட்ட ஊழல் நடந்துச்சு, ஏகப்பட்ட சுரண்டல் நடந்துச்சு. பிரிட்டிஷ்காரங்களும் ஏகப்பட்ட தடவை அழுத்தி எடுத்து உறிஞ்சி எடுத்து சாப்பிட்டாங்க. ஜமீன்தார்கள் அளவுக்கு ரொம்ப அதிகமா உறிஞ்சி எடுக்கல அப்படின்னு வேணா பெருமைப்பட்டுக்கலாம். ஆனா அதுக்குன்னு கொள்ளையடிக்காம இருந்தாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ படத்துல இந்த ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் இருக்குங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ரயத்துவாரிங்கிறத வச்சு ஜமீன்தார் வந்து வரியை வசூலிக்கவே முடியாது. ரயத்துவாரி நேரடியா பிரிட்டிஷ் ஆஃபீஸரால வரி வசூலிக்கப்படுறதா தான் இருந்துச்சு. நடுவில் ஜமீன்தார் சிஸ்டம்ங்கிறது வரல. மேபி ஜமீன்தார் சிஸ்டத்துல தான் இந்த வரி வசூலிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத சொல்ற விதமாவோ இல்லை வேற ஏதாவது ஒரு சீன் இருந்து அது கட் ஆஃப் ஆச்சா அப்படின்னு தெரியல. ஸோ ஒரு சின்ன மிஸ்டேக்னா இந்த ரயத்துவாரி சிஸ்டம் ஜமீன்தாரி சிஸ்டத்தோட மர்ஜ் ஆன மாதிரி இருந்தது தான் ஒரு மிஸ்டேக். அடுத்தது நான் படம் பார்க்கறதுக்கு முன்னாடியே ட்விட்டர்லலாம் வந்து அந்த சீனை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. நானும் வந்து அதை ரீட்வீட்லாம் பண்ணியிருந்தேன். பூணூல் போடுற மாதிரியான ஒரு சீன். பூணூல் போட்டிங்களா இனிமேல் வந்து மாட்டுக்கறிலாம் சாப்பிடாதீங்க அப்படின்னு வந்து பசுபதி அவர்கள் சொல்கிற மாதிரியான ஒரு சீன் அது. அந்த சீனை பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி பார்ப்பனர்கள் வந்து பீஃப் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க, அதுதான் இந்த சீனில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டியிருக்காங்க போலன்னு நான் ரீட்வீட் பண்ணியிருந்தேன். அவரும் அப்படி தான் சொல்லியிருந்தாரு. ஆனால் ஆக்சுவலாக அந்த சீன் வந்து அப்படி இல்லை, அது வேற விதமாக இருந்துச்சு. ஆனால் அந்த சீன் எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னா, தலித் மக்கள் பார்ப்பனர்களுடைய அந்தஸ்துக்கு உயரணும் அப்படின்னா பூணூல் போட்டால் தான் சரியாகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் பூணூல் போட்டு, இனிமேல் பூணூல் போட்டடா மாட்டு இறைச்செல்லாம் சாப்பிடாதடா அப்படின்னு சொல்கிற விதமாக அந்த சீனை வந்து எடுத்திருக்காங்க. அப்படி ஒரு நம்பிக்கையில் அவங்க இருந்தாங்க. ஆனால் அது அப்படி நடக்கலை அப்படிங்கிற மாதிரி அந்த படத்தோட காட்சி அமைப்புங்கிறது இருக்குது. ஆனால் நம்ம பீஃப் எபிசோடில் சொன்ன விஷயம் வேற, இதில் நடந்த விஷயங்கிறது வேற. அதே மாதிரி படத்தில் இன்னொரு டைலாக் ஒன்று வரும், ராமானுஜரை அடிக்கணும், அவர் தான் வந்து இந்த மாதிரி பூணூல் போட்டு விட்டார், அதனால தான் நீங்களாம் பூணூல் போட்டு சுத்துறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பார்ப்பனர் சொல்கிற மாதிரி ஒரு சீனுங்கிறது வரும்.
பக்கத்துல இருந்த ஒரு 2K கிட் வந்து கணித மேஜை ராமானுஜர் ஏன் அங்க போய் பூணூல் போட்டாருன்னு கேட்டுட்டு இருந்தாப்புல. அந்த ராமானுஜர் வேற, இந்த ராமானுஜர் வேற. வைணவத்தை போற்றி பாராட்டின ராமானுஜர் அவர்கள் சமத்துவத்தை, சமூக சமத்துவத்தை வந்து ரொம்ப முன்னிலைப்படுத்தினாரு. அதனால வந்து தீண்டாதோர் அப்படின்னு ஒடுக்கப்பட்டிருந்த மக்களையும் அழைச்சிக்கிட்டு வந்து அவங்களும் கோயிலுக்குள்ள நுழையலாம் அப்படிங்கிற மாதிரியான பல போராட்டங்களை முன்னெடுத்தாருங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரிங்கிறத சொல்லுவாங்க. ராமானுஜருடைய வரலாறுல பல லேயர்ஸ் இருக்கு. அந்த லேயரை ஒவ்வொன்றா டீட்டெயிலாக பார்த்தா ரொம்ப பெருசாக போகும். அதில் மாற்று கருத்துக்கள் இருக்கு, நல்ல கருத்துக்களும் இருக்கு. அதில் ஒரு கருத்துங்கிறது தான் இந்த மாதிரி சமத்துவத்துக்கும் அவர் செயல்பட்டாரு அப்படிங்கிறது. இதில் ஒரு ஆஸ்பெக்டாக தான் தலித் மக்களுக்கும் அவர் பூணூல் போட்டு விட்டாரு. பூணூல் போட்டதால அவங்களும் பார்ப்பனர்களாக மாறுவாங்க அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பின்பற்றி தான் இவங்களும் பூணூல் போட்டுக்கிட்டாங்கிற மாதிரி கதைங்கிறது வரும். ஆனா ஆக்சுவலா இதுல எந்த அளவுக்கு வரலாற்று ரீதியான உண்மைத்தன்மை இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். தலித் மக்கள் வைணவத்தின் மேல ஒரு ஈர்ப்பு கொண்டவர்களா அதுக்கப்புறமான காலகட்டத்துல இருந்தாங்க. ஏன் அவங்க அப்படி இருந்தாங்க அப்படின்னா, தலித் மக்களுடைய வரலாறு எடுத்து பார்த்தோம்னா தொடர்ந்து இந்த வர்ணாசிரம அமைப்புக்கு எதிராக எப்படியாவது மேலெழுந்து வரணும் அப்படின்னு தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு இனமா தான் இருந்திருக்காங்க. அதனால ஒவ்வொரு முறையும் இந்த வர்ணாசிரமத்துக்கு எதிராக சமயத்தை வந்து கையில் ஆயுதமா அவங்க எடுக்கிறாங்க. பௌத்த மதம்ங்கிறது தொடர்ந்து வர்ணாசிரமத்துக்கு எதிராக போராடிக்கிட்டு இருந்த ஒரு மதமா இருந்துச்சு. அந்த போர்ல ஒரு கட்டத்துல பௌத்த மதம்ங்கிறது தோல்வி அடையுது. அந்த சமயத்துல அந்த மதத்தை அதிகமா பின்பற்றி இருந்த மக்கள் வந்து தலித் மக்களா, தீண்டாத மக்களா ஒதுக்கப்பட்டாங்க அப்படிங்கிறது தான் பீஃபுடைய வரலாறுல நம்ம பார்த்திருப்போம். அதுதான் நான் சொன்னேன், ஒரு வகையில கனெக்ஷன் இருக்குன்னு. பீஃபுடைய எபிசோட்ல பார்த்தீங்கன்னா இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பேசியிருப்போம். அதே மாதிரி தான் இங்கேயும் அது நடக்குது. பௌத்த மதம்ங்கிறது தோத்ததுக்கு அப்புறமா சைவம் வந்து ரொம்ப வர்ணாசிரமத்தை வந்து அதிகமாக தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு மதமா உருவெடுக்குது. அப்போ வைணவத்தை அவங்க கையில் எடுக்கிறாங்க. வைணவம் தங்களை வந்து சமத்துவத்துக்கு நோக்கி நகர்த்தும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு பிறக்குது. அதுக்கு ஒரு வகையில ராமானுஜரும் காரணமா இருக்கார். அதுக்கு எப்படி அவர் காரணமா இருக்காரு அப்படின்னா, அதுக்கு ஒரு சம்பவம் சொல்லுவாங்க. மேல்கோட்டாங்கிற ஊர்ல இருக்கக்கூடிய நாராயணன் கோயிலுக்கு ராமானுஜர் வந்து போறாரு. அப்படி போன சமயத்துல டெல்லியில இருக்கக்கூடிய சுல்தான் வந்து அந்த கோயிலை வந்து தாக்குதல் செஞ்சு அங்க கருவறைக்குள்ள இருந்த நாராயணனுடைய சிலையை எடுத்துக்கிட்டு போயிட்டாருன்னு அவருக்கு விவரம் தெரிய வருது. அப்படி டெல்லிக்கு பயணப்பட்டு போய் நாராயண சிலையை மீட்டு மறுபடியும் மேலக்கோட்டைக்கு கொண்டு வர்றதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு பார்ப்பனர்களை வந்து கேட்கிறாரு. ஆனா பார்ப்பனர்கள் அதுக்கு தயாரா இல்லை, உயிர் பயத்துல வந்து மறுத்துடுறாங்க. அந்த சமயத்துல தலித் மக்கள் ராமானுஜருக்கு உதவி செய்யறதுக்கு முன் வர்றாங்க. ஆனா ஒரே ஒரு நிபந்தனை விதிக்கிறாங்க, எங்களையும் கோயிலுக்குள்ள உள்ள விடணும் அப்படின்னு சொல்லி நிபந்தனை விதிக்கிறாங்க. அந்த நிபந்தனையை ராமானுஜரை ஏத்துக்கிறார். உடனே டெல்லிக்கு போய் நாராயணனுடைய சிலையை மீட்டு மறுபடியும் மேலக்கோட்டை கோயில்ல அதை கொண்டு வந்து சேர்த்தாங்க தலித் மக்கள். அதனால தலித் மக்களை திருக்குளம், அதாவது ரொம்ப சேக்ரடான ரேஸ் நீங்க அப்படின்னு சொல்லி தலித் மக்களை வந்து ரொம்ப பாராட்டி மெச்சுறாரு ராமானுஜர். இனிமே நீங்க கோயிலுக்குள்ள வரலாம், பார்ப்பனர்களுக்கு இணையான அங்கீகாரம்ங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ராமானுஜர் வந்து பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சம்பவத்துக்கு அப்புறமா தான் தலித் மக்கள், குறிப்பா பறையர்கள், வைணவத்தையும் தங்களுடைய மதமா ஏத்துக்கிறதுக்கான முயற்சியில இறங்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது எந்த அளவுக்கு இருக்குன்னா, 1906 செங்கல்பட்டு தாலுகாவுக்கு உட்பட்ட பறையர்களை பத்தி எத்னோகிராஃபி புக் எழுதுறாரு இல்லையா கருணாகரன், அவருடைய குறிப்புகள்லயே இருக்கு. ஒரு ஊர் முழுக்கவுமே தலித் மக்கள் வைஷ்ணவத்தை பின்பற்றக்கூடியவங்களா இருக்காங்க. அவங்களுடைய பெயர்கள் எல்லாமே கண்ணன், அதே மாதிரி மகாபாரத கதாபாத்திரங்கள் பேராதான் அவங்களுக்கு பெயர்களுமே வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற குறிப்பை வந்து தராரு. அந்த அளவுக்கு வைஷ்ணவத்தை பின்பற்றினா வர்ணாசிரமத்தில இருந்து வெளியில வந்துடலாங்கிற நம்பிக்கைங்கிறது அவங்களுக்கு இருந்துச்சு. ஆனா வைஷ்ணவமும் சைவமும் ரெண்டும் சேர்ந்துதான் வர்ணாசிரமத்தை கட்டி காத்துச்சு அப்படிங்கிறத அவங்க அவ்வளவு சுலபமா புரிஞ்சுக்காம தவறிட்டாங்க. இப்போ இன்னொரு முக்கியமான மேட்டருக்கு வருவோம். படத்துல புத்தர் சிலையை காட்டுறாங்க. புத்தர் சிலையை வந்து ஒரு தமிழ் அரசர் வந்து உடைச்சு தள்ளுறாரு, தலையை வெட்டி வீசுறாருங்கிற மாதிரி ஒரு சீன் வரும். அதே மாதிரி அந்த தமிழ் அரசர் வந்து பார்ப்பனர்களுடைய அடிவருடியா இருப்பாரு, அவங்க பேச்சை கேட்டுதான் பல விஷயங்களை செய்வாருங்கிற மாதிரியான ஒரு சீன் வரும் ஃபிளாஷ்பேக் சீன்ல. அதே மாதிரி படத்துல வந்து இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, அந்த பார்ப்பனருடைய பேச்சை கேட்டுதான் இந்த மக்களுடைய நிலத்தெல்லாம் வந்து புடுங்கி பார்ப்பனர்களுக்கு வந்து இலவசமா கொடுத்தாங்க பிரம்மதேயம்ங்கிற பேர்லலாம் அப்படிங்கிற டயலாக்குங்கிறதும் வரும். இது எல்லாமே தமிழ் அரசர்கள்னு பொதுவா குறிப்பிடப்பட்டாலும் ஒரு சில அடையாளங்கள்ல வந்து அது சோழர்களோட கனெக்ட் ஆகிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஒரு கொடி காமிச்சாங்க, அது புலிக்கொடியா சிங்கக்கொடியான்னு தெரில.
அது வந்து சோழர்கள் மாதிரியே இருந்துச்சு. அதே மாதிரி பிரம்மதேயம்ங்கிற பேர்லாம் சோழர்கள் தந்த தானத்தை பற்றியே குறிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை? சோழர்கள் வந்து பார்ப்பனர்களுடைய அடிவருடியாக இருந்தாங்களா? அவங்க பேச்சை கேட்டு தான் இங்கே வந்து தீண்டாமை அதிகமாக சொல்லக்கூடிய வர்ணாசிரமத்தை கொண்டு வந்தாங்களா? அதே மாதிரி மற்ற மதங்களை, குறிப்பாக பௌத்தத்தை வந்து சர்வநாசம் பண்ணது சோழர்கள் தானா? இந்த விஷயத்துக்கு நம்ம வருவோம். வரலாற்று ரீதியான விஷயத்துக்கு நம்ம வரலாம். வரலாற்று ரீதியாக இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பாதி உண்மை இருக்குது, பாதி பொய் இருக்குது. முதல் விஷயத்துக்கு வருவோம். சோழர்கள் பார்ப்பனர்களுடைய அடிவருடிகளாக இருந்தாங்களா? சோழ அரசர்கள் அப்படி தான் இருந்தாங்களா? அந்த விஷயத்துக்கு வரலாம். சோழர்களுடைய காலகட்டத்துக்கு முன்னாடியே பல்லவர்களுடைய காலகட்டத்திலேயே பார்ப்பனர்களை ரொம்ப உயர்ந்த இடத்துல வச்சு பார்க்குற பழக்கம்ங்கிறது வந்துருச்சு. பல்லவ அரசர்கள் தான் அதுக்கு முதல் தொடக்க புள்ளியை வைக்கிறாங்க. அதை சோழர்கள் அதுக்கப்புறமா ரொம்ப சின்சியராக ஃபாலோ பண்ணுறாங்க. அதை அடுத்த கட்ட உச்சத்துக்கு கொண்டு போகிறாங்க. அதே சமயத்தில் பாண்டியர்களும் அதே பழக்கத்தில் இருக்காங்க. அவங்களும் பார்ப்பனர்களை உச்சத்தில் வச்சு பார்க்கக்கூடிய இடத்துக்கு நகர்ந்துட்டாங்க. ஆனால் அதிகமான அளவுக்கு செஞ்சது யாருன்னா சோழர்கள் தான். எந்த அளவுக்கு பார்ப்பனர்களை உயர்ந்த இடத்துல வச்சு பார்த்தாங்கன்னா, அவங்களுக்குன்னு ரொம்ப சிறப்பு சலுகைகள்லாம் தந்தாங்க. நிலங்களை அவங்களுக்கு தானமாக தந்தாங்க. அப்படி தானம் தர்றதுக்கு பிரம்மதேயம்ங்கிற பேருங்கிறது சோழர்களுடைய காலகட்டத்தில் இருந்துச்சு. இதே மாதிரி மற்ற சமூகங்களுக்கும் நிலதானம் செஞ்ச குறிப்புகள்லாம் இருக்கு. ஆனால் பிரம்மதேயம்ங்கிறது மட்டும்தான் ரொம்ப அதிகமாக தந்திருக்காங்க. அதுக்கு ரொம்ப சிறப்பு சலுகைகள்லாம் இருந்துருக்கு. தானம் தரப்பட்ட நிலத்துக்கு வந்து வரி விலக்கு அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இப்படி நிலத்தை தானம் தர்றதோட மட்டும் இல்லை, நிலங்களுக்கு ஈடா வருஷம் முழுக்க அவங்களுக்கு ஃப்ரீயா உணவு போடுறதுக்கான தானமும் செஞ்சாங்க சோழ அரசர்கள். இதுக்கு பிரம்ம போஜனம் அப்படிங்கிறது பேரு. அதாவது இப்படி பிரம்ம போஜனம் தர்றதுக்காகவே கோயில்களை கட்டி எழுப்பி அந்த கோயில்களுக்குன்னு நிலத்தை தந்து அந்த நிலத்திலிருந்து வரக்கூடிய வருமானத்தை வச்சு ஒவ்வொரு நாளும் ஆண்டு முழுக்க ஃப்ரீயா பார்ப்பனர்களுக்கு மட்டுமே சாப்பாடு தர்றதுக்குன்னு ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி இருந்தாங்க சோழ அரசர்கள். இதை ரொம்ப வழக்கமாவே செஞ்சிருந்தாங்க. இது எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா, ஆதித்த கரிகால சோழன் வந்து கொலை செய்யப்பட்டப்போ அந்த கொலை பாதகர்கள் பார்ப்பனர்கள் அப்படிங்கிறத ராஜராஜ சோழன் காலகட்டத்தில் உறுதி செய்கிறாங்க. அவங்களுடைய நிலம் அப்படிங்கிறது அரசால பிடுங்கப்படுது. அப்படி பிடுங்கப்பட்ட நிலத்தை ஊர் சபைக்கு வந்து ஒப்புவிச்சாதா கல்வெட்டு சொல்லுது. அதே சமயத்துல கல்வெட்டு சொல்லக்கூடிய இன்னொரு செய்தி என்னன்னா, அப்படி ஒப்புவிக்கப்பட்ட அந்த நிலங்கள் மூலமா கிடைக்கக்கூடிய வருமானத்தை வச்சு வருஷம் முழுக்க பார்ப்பனர்களுக்கு இலவசமா உணவு வழங்கக்கூடிய பிரம்ம போஜனத்தையும் செய்யணும் அப்படிங்கிறத குறிப்பு வருது. யோசிச்சு பாருங்களேன், குற்றவாளிகள் ஒரு சமூகத்தை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய நிலங்கள் பிடுங்கப்பட்டிருக்கு. அதே நிலங்களை வச்சு அதே இனத்துக்கு இலவசமா உணவு வழங்கணும் அப்படிங்கிற சிஸ்டம் இருக்கு. அதாவது அந்த நிலத்தை பிடுங்கப்பட்ட பாவம்ங்கிறது இப்படி பிரம்ம போஜனம் செய்யறதுனால நீங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தானே இந்த சிஸ்டம் உருவாக்கப்பட்டிருக்கு. அப்படிதானே தெரியுது, அப்படிதான் நடந்துச்சு. இப்ப ரெண்டாவது விஷயத்துக்கு வருவோம். இப்படி பிரம்மதேயம் கொடுக்கறதுக்காக நிலங்கள் பிடுங்கப்பட்டுச்சா, நிலங்கள் பிடுங்கப்பட்டு பார்ப்பனர்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சா அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த பிரம்மதேயம் கொடுக்கப்பட்ட நிலங்கள்ங்கிறது காட்டுப்பகுதியில் இருக்கக்கூடிய நிலங்கள் கிடையாது. பொதுவில் உழவு செஞ்சுக்கிட்டு இருந்த நிலங்களை எடுத்து தான் பார்ப்பனர்களுக்கு பிரம்மதேயம்ங்க கொடுத்துருக்காங்க அதிகமாக. ராஜராஜ சோழன், முதலாம் ராஜராஜ சோழனுடைய காலகட்டத்தில் இப்படி பிரம்மதேயம் கொடுக்கப்பட்ட நிலங்களுடைய உரிமையாளர்கள் அந்த நிலத்தை வந்து வித்துறணும் அப்படிங்கிற ஒரு சட்டம் வந்து கொண்டு வர்றாங்க. இந்த சட்டத்தினால ராஜராஜ சோழனுடைய காலகட்டத்தில் அவருடைய அக்காவான குந்தவை இப்படி விற்கப்பட்ட நிலத்தை அவங்களே ஒட்டுமொத்தமா வாங்கி கோயிலுக்கு வந்து தானமா பிரம்மதேயமா கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு கல்வெட்டு சொல்லுது. இதுல காசுக்கு தானே கொடுத்து வாங்கியிருக்காங்க, சும்மா அப்படி பிடுங்கிரலையே அப்படின்னு வாதத்தை வைப்பாங்க. ஒரு விஷயத்த பார்ப்போம். ஒரு மெட்ரோ கட்டுறாங்க, டெவலப்மெண்ட், எல்லாருக்குமான டெவலப்மெண்ட். சிட்டி வந்து டெவலப் ஆகணும், எல்லாருக்கும் டிரான்சிட் ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மெட்ரோ லைனுங்கிறது போடப்படுது. அப்போ ஹைவேஸில் இருக்கக்கூடிய வீடுகளுடைய நிலங்கள் பறிக்கப்படுது. அதாவது காசு கொடுத்து தான் வாங்குறாங்க கவர்மெண்ட்டு. ஆனால் அதே சமயத்தில் டெவலப்மெண்ட் தானே, காசு தானே கொடுக்குறாங்க, வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லி அந்த நிலத்துக்கு சொந்தக்காரங்க சந்தோஷமாக அதை தராங்க. பரந்தூரில் என்ன நடக்குது, என்னுடைய நிலத்தை எப்படியா நீ வந்து டெவலப்மெண்ட்டுன்னு எடுத்துப்ப அப்படின்னு அந்த மக்கள் போராடுறாங்க இல்லையா. காசு கொடுத்து தானே கவர்மெண்ட் வாங்குறேன்னு சொல்லுது, ஃப்ரீயாக ஒன்றும் எடுத்துக்கலன்னு சொல்லலையே. ஆனால் அவங்க கொடுக்கக்கூடிய காம்பன்சேஷன் கம்மியாக இருக்குன்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. இன்னொன்று, என்னுடைய பூர்வீகமாக இருக்கக்கூடிய நிலண்டா இது, நான் இது எதுக்குடா கொடுக்கணும் அப்படிங்கிற கேள்விங்கிறது வருது. இப்போவே நாட்டு மக்களுடைய நலனுக்காக ஏற்படுத்தக்கூடிய திட்டங்களுக்கே ஒரு நிலத்தை விட்டு கொடுக்கறதுல இவ்வளோ வழி இருக்கும்போது
ஓசியில உட்காந்து சோறு போடுறதுக்காக ஒரு நிலத்தை நான் ஏன் விட்டு கொடுக்கணுங்கிற கேள்வி வந்திருக்கும்ல. ஆனா அரசின் கட்டளை அதை செஞ்சுதான் ஆகணும்னு அந்த மக்கள் விட்டு கொடுத்துருப்பாங்க. அப்போ பரந்தூர் விமான நிலையத்துக்காக நிலங்கள் கையகப்படுத்தப்படுறதும் தப்புன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அதே தான் சோழர்கள் காலகட்டத்திலையும் நிலம் கையகப்படுத்தப்பட்டுச்சு அப்படிங்கிறது தப்புங்கிறத புரிஞ்சுக்கணும். பரந்தூர் விமான நிலையம், அதே மாதிரி சேலத்துல போடணும்னு சொல்லக்கூடிய ஹைவேஸ், இதெல்லாம் கூட மக்கள் தேவைக்கான பொது நலன் சார்ந்ததா இருக்கு. ஆனா இங்க சோழர்களுடைய காலகட்டத்துல எடுக்கப்பட்ட நிலங்கள் அப்படிங்கிறது ஒரே ஒரு இனத்துக்கான சுயநலனுக்காக உருவாக்கப்பட்ட திட்டங்களா இருந்துச்சு. இதுதான் முக்கியமான வித்தியாசம். மூணாவது முக்கியமான விஷயத்துக்கு வரும். சோழர்கள் காலகட்டத்துலதான் வர்ணாசிரமங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா கடைபிடிக்கப்பட்டுச்சு. அப்பதான் வந்து தீண்டாமையை வந்து உருவாக்குனாங்க. தீண்டாச்சேரி, தீண்டாதோர் சேரின்லாம் உருவாச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை? சோழர்களுடைய காலகட்டத்தில் தான் தீண்டாமை உருவாக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது சரியான வாதம் கிடையாது. சோழர்களுடைய காலகட்டத்தில், அதாவது ராஜராஜ சோழனுடைய காலகட்டத்திலையும் சரி, அதற்கு முன்னாடி இருந்த சோழர்களுடைய காலகட்டத்திலையும் சரி, பறையர்கள் ரொம்ப முக்கியமான பொறுப்புலலாம் இருந்திருக்காங்க. அதே மாதிரி பறையர்கள் மாதிரியே இருக்கக்கூடிய மற்ற ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவங்களும் முக்கியமான பொறுப்புகள்ல இருந்திருக்காங்க. நிலங்களை தானமா தரக்கூடிய அளவுக்கு வசதிகள் படைத்தவங்களா இருந்திருக்காங்க அப்படிங்கிற குறிப்புகள் கல்வெட்டுகள் மூலமா நமக்கு தெரிய வருது. வர்ணாசிரம சிஸ்டம், அதே மாதிரி தீண்டாமை அப்படிங்கிறது ஓவர் நைட்ல ஒரே ஒரு அரசனால கொண்டு வரப்பட்ட ஒண்ணு கிடையாது. அது படிப்படியா அமுல்படுத்தப்பட்ட ஒண்ணு. அதே சமயத்துல சோழர்களுடைய காலகட்டத்துல, குறிப்பா ராஜராஜ சோழனுடைய காலகட்டத்துல தீண்டாமையெல்லாம் கண்டிப்பா இல்லவே இல்லை அப்படின்னு ஒரு சில பேர்லாம் வாதம் வைக்கிறாங்க. அது ரொம்ப தவறு தான். ஏன்னா அது முழுமையை ஏத்துக்க முடியாது. இதுக்கு முக்கியமான உதாரணமா நாம 63 நாயன்மார்களே எடுத்துக்கலாம். 63 நாயன்மார்கள்ல ஒருவர் தான் நந்தனார். இவர் ஒரு தலித். இவருடைய வாழ்க்கை வரலாறை பத்தி பேசக்கூடிய புராணங்கள் என்ன மாதிரியான கதையை சொல்லுது அப்படின்னா, இவர் ஒரு புலவர் இனத்தை சார்ந்தவராக இருந்தாரு. அந்த இனத்துல பிறந்தாலும் சிவன் மேல தீவிர பக்தி கொண்டவராக இருந்தாரு. சிவனுடைய பக்தியிலேயே திளைத்து சிவனுடைய கோயில்களை எல்லாம் செப்பனிடக்கூடிய பணிகளை எல்லாம் அவர் செய்யறாரு. அவருக்கு சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு ஆசை. நடராஜரை பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப பெரிய காதல் அவருக்கு இருக்கு. ஆனா சிதம்பரம் அப்படிங்கிறது ரொம்ப புனிதமான நகரமாச்சே, அங்க வந்து தீட்சிதர்கள், பார்ப்பனர்கள் வாழக்கூடிய இடமாச்சே, அதுல எப்படி நான் காலடி எடுத்து வைக்கிறது அப்படின்னு யோசிச்சு நாளைக்கு போகலான்னு நாளை கடத்திக்கிட்டே இருக்காரு. அதனாலேயே அவருக்கு திருநாளை போவார் அப்படின்னு ஒரு பேருங்கிறதே வந்துச்சு. ஒரு கட்டத்துல கிளம்பி போயிடலான்னு போறாரு. ஆனா சிதம்பரத்துக்கு போன உடனே அப்படியே ஸ்தம்பிச்சு நின்று போயிடுறாரு. ஏன்னா சிதம்பரம் நகரத்துல இருந்து யாக வேள்வியில இருந்து வரக்கூடிய புகையை பாக்குறாரு. மந்திர ஸ்லோகங்களுடைய ஒளிகள் அவருடைய காதுல கேட்குது. இவ்வளவு புனிதமான நகரத்துக்குள்ள புலையனானா காலடி எடுத்து வைக்கிறதா அப்படின்னு ஃபீல் பண்ணி அந்த நகரத்தையே சுத்தி வந்து டயர்டாகி படுத்துடுறாரு. சிவன் வந்து அன்னைக்கு நைட்டு பார்ப்பனர்களுடைய கனவுல வந்து, என்னோட சீலை வந்து அங்க வந்திருக்கான், அவனை என்ன பண்ணுங்க, ஒரு வேள்வி எழுப்பி அது உள்ள நுழைஞ்சு வெளியில வர சொல்லுங்க, அவன் புதிய பார்ப்பனானா பிறப்பான், அதற்கப்புறமா என்னை கருவறைக்குள்ள கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. அதன்படியே மறுநாள் எந்திரிச்சு நந்தனாரை போய் பார்த்து இந்த மாதிரி சிவன் சொல்லிட்டாரு வாப்பான்னு சொல்லி ஒரு வேள்வி வளர்த்து அவர் அதுக்குள்ள இறக்கி வெளியில எடுத்தா பூணூல் போட்ட பார்ப்பனரா அவர் வெளியில வந்து சேர்றாரு. உடனே ஆச்சரியப்படுறாங்க. உடனே அவர் கருவறைக்குள்ள கொண்டு போறாங்க. சிவனோட ஒன்னா அவர் ஐக்கியமாய் மறைஞ்சு போயிடுறாரு. இதான் அவரோட கதை. அதாவது லாங் ஸ்டோரியை ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா, சிதம்பரம் கோயிலுக்குள்ள காலடி எடுத்து வச்சாரு அப்படிங்கிறதுக்காகவே நந்தனாரை உயிரோட கொளுத்திட்டாங்க அப்படிங்கிறதா இந்த கதை சொல்லக்கூடிய விஷயம். இந்த சம்பவம் நடந்தது ராஜேந்திர சோழனுக்கு 3 நூற்றாண்டு முன்னாடி நடந்த சம்பவம். அப்போவே இங்க தீண்டாமை அப்படிங்கிறது இருந்திருக்கு. இப்போ ஒரு சில பேர் வந்து நந்தனார் கதையே கதைங்க, அது உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. நந்தனார் அவர்களுடைய கதைங்கிறதே கதையாவே வச்சுப்போம். அந்த கதை ஏன் எழுதப்பட்டுச்சு, எதற்காக எழுதப்பட்டுச்சு, யாருக்காக எழுதப்பட்டுச்சு? அப்ப 63 நாயன்மார்கள்ல இருக்கிற ஒரு நாயன்மாரே பொய்யா அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியுமா? ஆக இதுல இருக்கக்கூடிய உண்மை என்னன்னா, அப்பத்துல இருந்தே தீண்டாமை அப்படிங்கிறது இருந்துச்சு. அதே மாதிரி ராஜராஜ சோழனுடைய காலகட்டத்திலேயே பார்ப்பனர்கள் ரொம்ப உச்சத்துல இருந்தாங்க. அவராலேயே அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாத சூழல்லாம் இருந்துச்சு. சிதம்பரம் நடராஜர் கோயில்ல இருக்கக்கூடிய தமிழ் ஓலைச்சுவடிகளை எடுக்கணும்னு அவர் போனப்போ அவரையே உள்ள விடலை. அவர் கோல்மால் பண்ணி தான் வந்து உள்ள போய் நுழைஞ்சு அந்த சுவடிகளெல்லாம் எடுத்துட்டு வந்து தமிழ் பாடல்களை எல்லாம் சேர்க்கறதுக்கான வேலைகளை வந்து செய்யறாரு. அந்த அளவுக்கு ரொம்ப உச்சத்துல பார்ப்பனர்கள் சோழர்களுடைய காலகட்டத்துல இருந்தாங்க. அரசனை விட பவர்ஃபுல்லான ஒரு போஸ்ட்டுங்கிறது அவங்களுக்கு இருந்துச்சு.
அப்போ இந்த வர்ணாசிரம சிஸ்டத்தை எவ்வளவு ஸ்ட்ராங்காக இங்கே கொண்டு வர்றதுக்கான முயற்சியை சோழர்களுடைய காலகட்டத்தில் அவங்க செஞ்சுருப்பாங்க. அதனால தான் சோழர்களுடைய காலகட்டத்தில் தான் வர்ணாசிரம சிஸ்டம்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஓரளவுக்கு உண்மையும் கூட. ஆனால் அது ரொம்ப ரொம்ப ஆழமாக மாறி பெருசாக வளர்ந்து வேரூன்றி போனது நாயக்கர்களுடைய காலகட்டத்தில் தான். ஸோ அதோடைய ஹிஸ்ட்ரிங்கிறது ரொம்ப பெருசு. இப்போதைக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நான் இதுவே பெருசாயிருச்சு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது படத்தில் ஹிஸ்டாரிக்கலாக ஒரு விஷயத்த சொல்ல வரும்போது அதை ஓரளவுக்கு தெளிவோட புரிஞ்சுக்கிட்டு அணுகியிருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஒருவேளை எல்லா தமிழ் அரசர்களையும் குறிக்கிற மாதிரி தான் அந்த கேரக்டரைசேஷன் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அது ஓரளவுக்கு சரி. ஆனால் சோழர்களை மட்டுமே அது குறி வச்சிருந்தாங்க, அதுக்காக தான் அந்த கேரக்டர் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது முழு தவறு. அடுத்தது படத்தில் வரக்கூடிய இன்னொரு விஷயம் வந்து ரவிக்கே பற்றி ஒரு ஷாட் வரும். அதாவது நானும் வந்து ரவிக்கே போடணும் அப்படின்னு ஹீரோயின் கேட்பாங்க. உடனே வந்து விக்ரம் வந்து ரவிக்கே வாங்கி கொடுப்பாரு. அதை அந்த ஊர் மக்களே, அந்த ஊர் பெண்களே வந்து சந்தோஷமாக வாங்கி போடுவாங்க. ரொம்ப வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காட்சி இது. ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதை வந்து ஸ்னீக் பிக்காக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதை எல்லாரும் தூக்கி போட்டு மிதிச்சிட்டு இருக்காங்க. என்னடா இப்படிலாம் வந்து சீன் வச்சுருக்க, எங்கேயாவது அறிவு இருக்காங்கிற மாதிரிலாம் திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஹிஸ்டாரிக்கலாக இது எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான சீன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அதை நம்மளால் உணர முடியும். நம்ம ஏற்கனவே தோல் சிலை போராட்டத்தை பற்றி, முளைவரி பற்றிலாம் ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். அதெல்லாம் பார்த்தவங்க இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா, இந்த சீனை பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னா வந்து அது வரைக்கும் மேலாடை அணியறதுக்கே அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லப்பட்ட இனங்கள்லாம் இந்தியாவில் இருந்துச்சு, தென்னிந்தியாவில் குறிப்பாக இருந்துச்சு. அதே மாதிரி ரொம்ப சாதி அடுக்கில் கீழே இருக்கிறவங்க வந்து ரவிக்கை போடக்கூடாது அப்படிங்கிறதுமே ஒரு சட்டமாகவே இருந்துச்சு. அப்படிப்பட்ட சூழல்ல முதல்ல ரவிக்கை அவங்க போடும்போது அவங்களுக்கு என்ன ஃபீல் பண்ணியிருப்பாங்களோ அதை அப்படியே விஷுவலாக காமிச்சிருப்பாங்க. ஒருத்தர் முதல்ல பேண்ட் ஷர்ட்டு போட்டு ஊருக்குள்ளே வந்தான் அப்படின்னா அவன் எப்படி ஃபீல் பண்ணுவான், அப்படி இருக்கும் இந்த சீன். ஆக்சுவலாக அப்படி ஒரு சீனை இப்போ படத்தில் வச்சுருப்பாங்க. விக்ரம் முதல்ல பேண்ட் ஷர்ட் போட்டு வரும்போது ஊர் எப்படி அவரை பார்த்துச்சு, அவர் எப்படி ஃபீல் பண்ணாருங்கிறதெல்லாம் அந்த படத்தில் இருக்கும். அதே மாதிரி தான் ரவிக்கையும் அதை ரொம்ப அழகியாலாக காட்சிப்படுத்தியிருக்காங்க. ரொம்ப சூப்பர். அதே மாதிரி தங்கலான் படத்தில் வரக்கூடிய இன்னொரு விஷயம் என்னென்னா, சோழர்கள் காலத்தில் இருந்து திப்பு சுல்தான் காலம் வரைக்குமே கேஜிஎஃப்ல தங்க சுரங்கம்ங்கிறது தோண்டப்பட்டுச்சு அப்படிங்கிறது தான் அதில் வரக்கூடிய இன்னொரு விஷயம். அது விஷுவலாக வேற காமிச்சிருப்பாங்க. ஆனால் ஆக்சுவலாக சோழர்களுடைய காலகட்டத்தில் தங்க சுரங்கம் அப்படிங்கிறது தோண்டப்படலை. திப்பு சுல்தானும் தங்கம் சுரங்கம் தோண்டினாரு அப்படிங்கிறதுக்கான பெரிய அளவுக்கான தரவுகள் அப்படிங்கிறது இல்லை. அப்படி அவங்களுடைய காலகட்டத்தில் தோண்டப்பட்ட சுரங்கமும் ஒரு 70 அடிக்குள்ளான ஆழத்தில் தான் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் வந்து இது இந்தியாவிலேயே ரொம்ப பழமையான தங்க சுரங்கம் அப்படிங்கிறது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஹட்டியில் இருக்கிற தங்க சுரங்கம். ஹட்டி தங்க சுரங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. 2300 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இங்கே வந்து தங்கம்ங்கிறத தோண்டி எடுத்திருக்காங்க அப்படிங்கிற தரவுகள் வந்து நமக்கு கார்பன் டேட்டிங் மூலமாக அங்கிருந்து தெரிய வந்திருக்கு. ஆனால் அங்கேருந்து எடுக்கப்பட்ட தங்கத்தின் அளவுங்கிறதும் குறைவு, அதோடைய ஆழங்கிறதும் குறைவு. அதுக்கப்புறமா தான் ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் குறிப்பாக டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா தான் அங்கே தங்க சுரங்கம்ங்கிறது பெரிய அளவுக்கு உருவாக்கப்பட்டுச்சு, ரொம்ப ஆழமான தங்க சுரங்கங்கள்லாம். அதனால படத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த தங்க சுரங்கம் அப்படிங்கிறது சரியானது கிடையாது. சோழர்களுடைய காலகட்டத்தில் தங்கத்தை அதிகமாக அலுவியல் வேலை தான் எடுத்திருந்தாங்க. அதாவது ஆற்றுப்படுகையின் ஓரத்தில் நிலங்களுக்கு வெளியில் கிடைக்கக்கூடிய தங்கத்தை வந்து சல்லடை போட்டு எடுக்கக்கூடிய பழக்கம் தான் இருந்துச்சு. தங்கத்தை விட விலை மதிக்கக்கூடிய பொருட்கள் அந்த காலத்தில் நம்ம கிட்ட இருந்துச்சு. ஏன்னா அப்போ உப்பு அதிகமான விலைக்கு போயிட்டு இருந்துச்சு, அதே மாதிரி மிளகு அதிகமான விலைக்கு போயிட்டு இருந்துச்சு. அந்த மாதிரியான பொருட்களை உற்பத்தி பண்ணி வெளிநாடுகளில் அதுக்கு ஈழ தங்கத்தை பெற்று அதை தான் நம்ம அதிகமாக பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம். அதனால தங்க சுரங்கம் இருந்திருக்க வாய்ப்புகள்ங்கிறது ரொம்ப குறைவு தான். அப்புறம் கடைசியான மேட்டர் நாகர்கள், முக்கியமான மேட்டர். படத்துல நாகர்கள் யாரு, நாகர்களுக்கும் பறையர்களுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதைக்களம்ங்கிறது வரும். இந்த நாகர்கள் யாருது, உண்மையிலேயே அவங்கெல்லாம் யார்? நாகர்கள் அப்படிங்கிறவங்களை பற்றின இன்னும் ஆழமான ரிசர்ச்சுங்கிறது அவசியப்படுது, தேவைப்படுது. நாகர்களை பற்றி இப்போ நம்ம புரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, ரொம்ப பூர்வகூடி மக்களாக நாகர்கள் தான் இருந்திருக்காங்க. இந்திய நிலப்பரப்பில் ரொம்ப ஆதியில் நாகர்கள்ங்கிற இனம் தான் இருந்திருக்கு. இந்த நாகர்களுக்கும் திராவிடர்களுக்கும் சம்பந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பாபா சாஹேப் அம்பேத்கர் கூட அந்த கருத்தை தான் முன்வைக்கிறார். இந்த நாகர்கள் இனத்திலிருந்து பிரிந்து வந்த ஒரு இனம் தான் பறையர்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தலித் மக்கள் அப்படிங்கிற விவாதமும் வைக்கப்படுது.
ஆனால் இது எல்லாத்துக்குமே வரலாற்று ரீதியான தரவுகள் அப்படிங்கிறது வந்து இன்னும் போதிய அளவுக்கு கிடைக்கல. இன்னும் அது ரிசர்ச்சபிளாக டிபேட்டபிளாக தான் இருக்குது. ஆனால் ஐடியாலஜி அக்செப்டன்ஸாக நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, நாகர்கள் தான் பறையர்கள், நாகர்கள் வந்து ஆரியர்களுக்கும் நாகர்களுக்கும் நிகழ்ந்த போரில் நாகர்கள் வந்து தோற்கடிக்கப்பட்டாங்க, ஆரியர்களுடைய வருகையை ஏற்றுக்கிட்டு அவங்களோட ஒன்றா சேர்ந்தவங்க தான் அதுக்கப்புறமா ஒரு சமூகமாக முன்னேறினாங்க, ஆரியர்களை தொடர்ந்து எதிர்த்துக்கிட்டு இருந்தவங்க தலித்து மக்களாக பரிணமிச்சாங்க அப்படிங்கிறது தான் ஐடியாலஜியாக இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங். அதை தான் பா. ரஞ்சித் அவர்கள் தன்னுடைய அந்த ஃபேண்டசியான கதைகள் மூலமாக சொல்கிறதுக்கு முயற்சி செஞ்சுருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஃபேண்டசின்னு சொன்னோன்னா தான் ஞாபகம் வருது. படத்தில் ஹிஸ்டாரிக்கலாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். அவ்வளோதான். இதை தாண்டி ஃபேண்டசியாக இருக்கக்கூடிய விஷயங்களுக்குள்ளே உள்ள நுழைய வேணாம். ஏன்னா அது நுழைஞ்சா எனக்கும் புரியாது, உங்களுக்கும் புரியாது. அதனால அது ஃப்ரீயாக விட்டுருவோம். தங்கலான் படத்தில் ஹிஸ்டாரிக்கலாக பல விஷயங்கள் ஒத்து போகுது, ஒரு சில விஷயங்கள் வந்து ஒத்து போகலை. அப்படின்னா ஹிஸ்டாரிக்கல் பர்ஸ்பெக்டிவில் அந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு புரிஞ்ச விஷயம், தங்கலான் படத்தில் இருந்து நீங்கள் பார்த்த ஹிஸ்டாரிக்கல் விஷயங்களில், நான் பேசின விஷயங்களில் எதை பற்றி டீட்டெயிலாக பேசணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் அதை பற்றி பேசுகிறதுக்கு நான் முயற்சி செய்கிறேன். அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன்.